அப்ப ஏதோ ஒண்ணு மாயஜாலங்களோட தொடர்புடையதாக அது இவன் இருந்து குரானை சொல்றான். குரான் அப்படி சொல்லுதா? இவனா சொல்ல என்ன படிக்கிறாங்க? அந்த குரானுடைய சில பேய ஓட்டுறதுக்கு அந்த அவங்க பேர் என்ன, மௌலானாவா? ஆமா அவங்க சொல்றாங்கல்ல, அது என்ன வரி படிக்கிறாங்க? அப்ப அந்த வரி என்ன, குரான்ல என்ன வரியை படிக்கிறாங்க? ஒவ்வொருத்தனும் ஒண்ணு படிப்பான். ஏதாவது சில அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சு அதுக்கு யூனிஃபார்ம் இல்ல, ஒண்ணு அதோட அர்த்தம் கேக்குறேன் நான். இல்ல, எதை ஓதனான்னு சொன்னா தானே செய்ய முடியாது. பலதை ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹ் ரஹீம் கூட ஏதாவது சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒருத்தன் குல் ஹுவல்லாஹுமா, ஒருத்தனுக்கு என்ன தெரியுமோ அதை என்ன இறைவன் மிகப்பெரியவன்கிறத திருப்பி திருப்பி சொல்லிடுவாங்களா? அந்த இறைவனுடைய கட்டளை, அதுக்கு அர்த்தம் வந்து தொழுகை நிலைநாட்டுங்கள், நோன்பு வைங்க, இந்த மாதிரி குரான் கட்டளை இருக்குல்ல, அத வார்த்தை இல்ல இந்த குழந்தையை பிடித்த அந்த சைத்தான் பேய் சைத்தான ஓட்டுறேங்கிறாரு. அத வந்து அப்படிங்கிற வாசகம் இல்ல. அப்படி வாசம் குரான்ல கிடையாது. அப்ப என்ன சொல்லி ஓட்டுறாரு அவரு? சாதாரண குரானுடைய வசனம் தான் அது. அறிவுரை மயிலிறகெல்லாம் வச்சுக்கிறாரு. மயிலிறகு இந்த இதெல்லாம் வச்சு பண்றாங்க. அதெல்லாம் ஏமாத்துறதுக்கு தான் வச்சிருக்காங்க. நான் கேட்கறேன் என்னன்னு கேட்டா, இந்த மயிலிறகு வச்சுக்க பொய் வேடுன்னு குரான்ல இருக்குதா? முகமது நபி சொன்னாங்களா? அந்த இது அல்லது பேய் ஓட்டுறதுக்கு இதெல்லாம் ஓட்டி பேயை ஓட்டுங்கன்னு முகமது நபி சொன்னாங்களா? குரான்ல இருக்குதா? இவங்க வருமானத்துக்காக வேண்டி, வயிற்று பொழப்புக்காக வேண்டி மத குருமார்கள் என்ன செய்யறாங்கன்னா இது பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தெரியுமா அது பொய்ன்னு தெரியும்? பொய்ன்னு தெரியும். அப்ப மறுமை பயம்லாம் இல்லையா? மறுமை பயம் அவங்க வியாபாரத்துக்குள்ளதான். இது வந்து கண்டிப்பா தண்டனைக்குரிய குற்றம். கண்டிப்பா தண்டனைக்குரிய செய்யறவங்க. அந்த மத குருமார்களுக்கு தெரியும் இதை உலகம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செய்யறாங்க. முஸ்லிமா இருக்கிற சாதாரண மனிதன் எப்படி வந்து தனக்கு ஒரு காரியம் நிறைவேறினால் இந்த மூட நம்பிக்கையை ஏத்துக்கிறானோ. அவங்களுக்கு சம்பளம் உண்டா? சம்பளம் உள்ள இதுவும் இருக்கு, சம்பளம் இல்லாம இதையே தொழிலா வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சம்பளம் வந்து அரசு பணம் உண்டா? கிடையாது. இல்லை, பள்ளிவாசல்ல இமாம் அந்த மாதிரி போட்டாங்கன்னா பள்ளிவாசல்ல சம்பளம் கொடுப்பாங்க. அப்படி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க இந்த தோற்றத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக பச்சை தலைப்பா கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக ஜெப மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பயம் காட்டி பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், எதிர்காலத்தை சொல்றேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க சொல்ற இஸ்லாத்தை பயன்படுத்தி சொல்றாங்களே தவிர இஸ்லாத்துல இப்படி இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்?